டெல்லி லஜ்பத் நகரைச் சேர்ந்தவர் குல்தீப். 44 வயதாகிறது. இவர் தனது மனைவி ருச்சிகா மற்றும் மகன் கிரிஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். லஜ்பத் பகுதியிலேயே குல்தீப் தம்பதி துணிக்கடை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று குல்தீப் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. தனது மனைவிக்கு குல்தீப் போன் செய்த நிலையில் யாரும் அழைப்பு எடுக்கவில்லை. மேலும் வீட்டின் வாசலிலும் படிக்கட்டுகளிலும் இரத்தக்கரை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குல்தீப் உடனடியாக காவல்துறையின் அவசர எண்ணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது ருச்சிகாவும் கிரிஷும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளனர். அவர்கள் உடலில் பல்வேறு இடங்களில் கத்திக்குத்து காயம் இருந்துள்ளது. மர்ம நபர் யாரோ வீடு புகுந்து தாயையும் மகனையும் கொடூரமாக குத்தி கொன்றிருக்க வேண்டும் என போலீசார் நினைத்துள்ளனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 24 வயதான இளைஞர் ஒருவர் குல்தீப்பின் வீட்டுக்கு வந்து சென்றது தெரிய வந்துள்ளது. அந்த இளைஞரின் புகைப்படத்தை காட்டி போலீசார் விசாரித்த போது குல்தீப் அதிர்ந்து போய் உள்ளார். அந்த மர்ம இளைஞர் வேறு யாரும் இல்லை, குல்தீப்பின் துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த முகேஷ். உடனே போலீசார் முகேஷை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்துள்ளது. முகேஷின் சொந்த ஊர் பீகார் மாநிலத்தில் உள்ள ஹாஜிபூர். தற்போது அமர் காலனியில் வசித்து வந்திருக்கிறார். டிரைவர் மற்றும் உதவியாளர் வேலைக்காக குல்தீப்பும் ருச்சிகாவும் அவரை பணிக்கமர்த்தி இருக்கிறார்கள். இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முகேஷ் ருச்சிகாவிடம் முன்பணமாக 45,000 வாங்கியுள்ளார். அதோடு 2 செல்போன்களையும் கடனாக பெற்றிருக்கிறார். ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு விடுப்பில் சென்ற முகேஷ் அதன் பிறகு வேலைக்கு வரவில்லை. ருச்சிகா போன் செய்தாலும் அவரது அழைப்பை ஏற்பதில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ருச்சிகா வேறு ஒரு ஊழியரின் செல்போனிலிருந்து முகேஷை தொடர்பு கொண்டு கடுமையாக திட்டியுள்ளார். முதலாளியின் இந்த பேச்சு முகேஷுக்குள் கொலைவெறியை தூண்டியிருக்கிறது. அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் முகேஷ். சம்பவத்தன்று இரவு 7 மணியளவில் ருச்சிகாவின் வீட்டுக்கு சென்று கதவை தட்டி உள்ளார். அப்போது வீட்டில் ருச்சிகாவும் அவரது மகனும் இருந்துள்ளனர். வேலை விஷயமாக முகேஷ் பேச வந்திருப்பதாக நினைத்த ருச்சிகா கதவை திறந்ததும் கையில் கத்தியோடு நின்ற முகேஷ் எதுவும் பேசாமல் திடீரென ருச்சிகாவை சரமாரியாக குத்தத் தொடங்கியுள்ளார். அம்மாவின் அலறல் சத்தம் கேட்டு கிரிஷ் ஓடி வரவே அவரையும் முகேஷ் கத்தியால் குத்தி உள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் இருவரையும் குத்தி கிழித்த முகேஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த ருச்சிகாவும் கிரிஷும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார்கள். இந்த இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முகேஷை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பையில் ஒரு வைர காதணி, 2 தங்க நெக்லஸ் மற்றும் சில காதணிகள் இருந்துள்ளன. அதோடு 54,000 ரூபாய் பணமும் இருந்துள்ளது. உண்மையில் முகேஷ் ருச்சிகா திட்டியதால் தான் அவரை கொன்றாரா அல்லது கொள்ளையடிக்கும் நோக்கில் திட்டமிட்டு இந்த பயங்கரத்தை செய்தாரா என்ற கோணத்தில் போலீசார் முகேஷிடம் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.